ஹாய் சுகி ஃபேமிலிஸ், லாஸ்ட் வீடியோவில் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட பார்ட் 2 கண்டினியூஷன் வீடியோ தாங்க இது. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். ஆயா, தாத்தா, நான், பாட்டிஸ் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தோங்க. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா திடீர்னு யாரையுமே காணோம். கிச்சனுக்குள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா பாட்டியும் அம்மாவும், அதாவது எங்கள் மாமியாரும் வந்து எங்களுக்காக ஏதோ சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எப்போ வந்தாலுமே நாங்கள் டின்னர் வந்து இங்கே தான் சாப்பிட்டுட்டு போவோம் பாட்டி வீட்டில். ஸோ எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது ஜாலியாக இருக்கும். இந்த பழைய வீடுகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோகிராஃப்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்தில் அவங்க என்னென்ன ஸ்டைலில் இருக்காங்க அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடுமே தாத்தாவோட இன்னொரு வீடு தாங்க. மோகன் வந்து ஸ்கூல் படிக்கும் போது தாத்தா பாட்டி வீட்டில் ஸ்டே பண்ணி தான் படித்தாங்க. இங்கே தான் அப்போ வந்து தூங்கிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க தாத்தா. ஸோ அப்போ நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பெட்ஷீட்லாம் இழுத்து போட்டு நல்லா வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தாத்தா அதை அடிக்கடி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல தறிக்கொட்டையெல்லாம் அப்போ இருந்துச்சுங்க. இப்போ தான் அதை எடுத்துட்டாங்க. கோழி கூட அவையம் வச்சிருந்துச்சுங்க. நிறைய நாள் அவையம் வச்சிருச்சு. இப்போ லாஸ்ட் வீக் வந்தப்போ கூட அவையத்தில் தான் இருந்துச்சு. பாட்டிக்கிட்ட கேட்டப்போ 20 to 25 நாள் வந்து அவையம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மோகனுக்கு கொள்ளு குழம்புனா ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் அவங்க பாட்டி செஞ்சாங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்மளாம் இப்போ எவ்வளோ ஆர்கனைசர் வச்சிருந்தாலும் கிச்சனை நீட் பண்ணி வைக்க முடியலங்க. ஆனால் பாட்டி பாருங்க, எந்த ஆர்கனைசரும் இல்லாமல் அவ்வளோ நீட்டாக வச்சிருப்பாங்க கிச்சனை. வில்லேஜ் சைடில் அது மாதிரி கோழிகளும் நிறைய வளர்ப்பாங்கங்க. அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர் சைட்லலாம் வளர்க்க மாட்டாங்க வீட்டில் வச்சு. அதனால இங்கே வந்து பப்பாளி மரம் இருக்கும் தாத்தா வீட்டில். அதுக்கப்புறம் இந்த கனகாமர செடியெல்லாம் இப்பெல்லாம் பார்க்கவே முடியாது இல்லைங்க. அதுக்கப்புறம் முல்லை செடி இருக்கும். இந்த தேங்காய் வந்து நாங்கள் எப்பயாவது வந்தோம் அப்படின்னா தாத்தா வந்து இளநீ வெட்டி தருவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஆப்பிள் செடி தாங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். இது என்னோட ஃபேவரட் மரம், கொய்யா மரம். இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் நான் இங்கே வந்து தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இது பேர் வந்து மலை சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மல் சீத்தாப்பழத்தை விட இதில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து கருவேப்பிலை செடியும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனியாகவே எதுவுமே வாங்க மாட்டாங்க கடைக்குன்னு போய். எல்லாமே வந்து வீட்டிலே ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுப்பாங்கல்ல. அதான் அது ஒரு அழகான விஷயம். அப்படியே டைம் ஆயிடுச்சுங்க. நைட்டு வந்து சாப்பாடும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. மோகனுக்கு பிடிச்ச கொள்ளு குழம்பு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நேகாவுக்கு வந்து அவங்க அத்தையும் ஆயாவும் சேர்த்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க. சின்னட சாப்பிட்டு முடிச்சாச்சு. தாத்தா வந்து இலை கட் பண்ணிட்டு இருக்காங்க தானே பார்க்குறீங்க. ஸோ வந்து சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. டெசர்ட் ஐட்டம் ஏதாவது சாப்பிடணும்ல. ஸோ வந்து ஸ்வீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேசரி செஞ்சாங்க. மோகனுக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால செஞ்சாங்க. பாப்பாவுக்கும் அப்படியே லைட்டாக ஒரு டேஸ்ட் காமிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க ரியலி கேசரி. அப்படியே ஆயா அவங்களோட அம்மாவுக்கு கொடுத்து அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. நேஹா குட்டியும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே தூங்கிட்டாங்க. மணி வந்து ஒரு 10 o'clock இருக்கும். நாங்களுமே கிளம்பிட்டோங்க. எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் இங்கே கூட்டிகிட்டு போக சொல்லிடுவேன் மோகனை. எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். உங்களை எல்லாத்தையும் இன்னொரு vlogல பார்க்குறேங்க. பாய்.